Hello students, இப்போ நம்ம ஒரு முக்கியமான லாஜிக் பற்றி பேச போகிறோம். இந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், அதாவது ஸ்வாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாஜிக் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் டெக்னிக்ஸில் வேல்யூஸை அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட்டு பண்ணும்போது, அரேஞ்ச் பண்ணும்போது இந்த லாஜிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு செப்ரேட்டாக நம்ம சிம்பிளாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். சார்ட்டிங்கில் இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு வேரியபிள்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி பின்னு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏல 20ங்கிற வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், பியில் 500ங்கிற வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆரம்பத்தில் அந்த ஏல என்ன வேல்யூ இருக்குது, பியில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி பிஃபோர் ஸ்வாப்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. வேல்யூஸை ஏல இருக்கிறத பிக்கும் பியில் இருக்கிறத ஏக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே முதல்ல பிஃபோர் ஸ்வாப்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். பிரிண்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்படி பிஃபோர் ஸ்வாப்புக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு டி. அதாவது டீங்கிற ஒரு இன்டர்மீடியட் வேரியபிள், அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணுறோம். டீங்கிற வேரியபிளை அதை யூஸ் பண்ணி ஏல இருக்கிறத பிக்கும் பியில் இருக்கிறத ஏக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். முதல்ல டி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத பதில் ஏல இருக்கிற வேல்யூ டீக்கு மூவ் ஆகிடும். அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு ஏ, இப்போ பியோட வேல்யூ ஏக்கு மூவ் ஆகிடும். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பில் டீயில் இருக்கிற வேல்யூ, அதாவது ஏவோட வேல்யூ பிக்கு மூவ் ஆகிடும். பி இஸ் ஈக்குவல் டு டீங்கிற ஸ்டெப் வழியாக. இப்போ நான் சொல்கிறது பழைய மெத்தட். இது வழியாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்வாப்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிஃபோர் ஸ்வாப்பில் 2500 இருக்குது, ஆஃப்டர் ஸ்வாப்பில் 520 இருக்குது. ஸோ வேல்யூஸை நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். இது பழைய மெத்தட். C++ லாங்குவேஜெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஜாவாவில் கூட இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி வேல்யூஸை ஸ்வாப் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு ஃபார்முலா டெக்னிக் இருக்குது இதே மாதிரி வேல்யூஸை ஸ்வாப் பண்ணுறதுக்கு. அதுதான் இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தடாக பார்க்க போகிறோம், வேல்யூஸை ஸ்வாப் பண்ணுறதுக்கு. அதுதான் இப்போ நம்ம இந்த மெத்தடு 2வாக நம்ம பார்க்குறோம். இது ஃபார்முலா மெத்தட். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வழியாக நம்ம வேல்யூஸை ஏல இருக்கிற வேல்யூ பிக்கும் பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏக்கும் பிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகி வரும். ஏல இருக்கிற வேல்யூ பிக்கு போயிடும், பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு வந்துடும். ஸோ இந்த மெத்தடும் நம்ம பழைய மெத்தடு தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு அவுட்புட் வருது. முன்னால் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு டி யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ பைத்தானில் இந்த 3 ஸ்டெப்லாம் இல்லாமல் ஒரே ஸ்டெப்பில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம், ஸ்வாப் பண்ண போகிறோம். ஒரே ஸ்டெப், சிங்கிள் ஸ்டெப்பில். என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கமா பி ஈக்குவல்ஸ் பி கமா ஏ. இது பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அப்ரோச். அப்போ 2 வேரியபிளில் 2 வேல்யூஸ் அசைன் பண்ணக்கூடிய சான்ஸ் பைத்தானில் இருக்குது. ஸோ ஒரே ஸ்டெப்பில் நம்ம அதை கேரி அவுட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும், அவுட்புட்டில் ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் நம்ம செஞ்சிட்டோம். 20 500 520ன்னு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பைத்தானில் நம்ம ஒரு மெரிட்டை பார்க்குறோம். சிங்கிள் வேரியபிள் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது இல்லாமல் 2 வேரியபிளில் 2 வேல்யூவை 2 வேரியபிளை அசைன் பண்ணலாம் கமா யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ. இந்த ஸ்டெப் வழியாக ஒரே லைனில் நம்ம ஏல இருக்கிற வேல்யூ பிக்கும் பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கும் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் வழியாக தெரிஞ்சு. இந்த மாதிரி ஸ்பெஷல் அப்ரோச்சஸ் அண்ட் வேரியஸ் லாஜிக்ஸ், வேரியஸ் கான்செப்ட்ஸ் இன் பைத்தான் எல்லாத்தையுமே
வரக்கூடிய செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.